ஷான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷான். பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்கார்ல, ஆமா. அவர் தவறிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா ஷான், நானே கடைக்கு போயிட்டு வரும்போது தான் பார்த்தேன். நேத்து கூட மனுஷன் நல்லா தானே இருந்தாரு. இல்லை ஷான், அவரே அவர் உயிரை எடுத்துக்கிட்டாராம். அவர் ஏன் இப்படி பண்ணணும்? ஆ, அவரு கூட கடன் தொகைலாம் நிறைய இருந்துச்சுல்ல. ஆமா ஷான், பேங்க்ல இருந்து கூட அவர் வீட்டுக்கு அடிக்கடி பார்க்க வருவாங்க. எல்லாம் ஓகே இருக்கு சார். நீ ஒரு சைன் மட்டும் போட்டுருங்க. தம்பி, டெத் ஆனால் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? ஆ, பண்ணிக்கலாம் சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தம்பி, இயற்கையாக செத்தாதான் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? இல்லை இல்லை சார், எப்படி டெத் ஆனாலுமே அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படலை. ஏன் கௌசி? அவர் ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுக்கணும்? அதான் கௌசி, எனக்கும் ஒன்றும் புரியல. நினைச்சாலே தலை சுத்துது. சார், இங்கே ராம்ங்கிறது நான் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்திருக்கேன். அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் முடிக்கணும் சார். ராம் சாரோட வீடு பக்கத்து வீடு. ஐயோ ஷான், அப்பா ஏதோ லெட்டர் எழுதிருக்காது, என்னன்னு படி ஷான். என்னை மன்னிச்சிருப்பா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. என்னால் நிறைய கடன். எனக்கு நீங்கள் கஷ்டப்படுறது சுத்தமாக பிடிக்கல. சோலை, நான் உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. நான் வேலை செய்யும்போது இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருக்கேன். நான் செத்தேன், அது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும்பா. அதை வச்சு கடனெல்லாம் அடைச்சிக்கலாம். அடைச்சது போக மிச்ச அமௌண்ட் இருக்கும். அதை உன் கை செலவுக்கு வச்சுக்கோப்பா. நான் இதுக்கு மேலே யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல. என்ன மன்னிச்சிருப்பா. சோலை, நேரத்துக்கு சாப்பிடுப்பா. உடம்ப பார்த்துக்கப்பா. நம்ம உயிரை எடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கிட்டுமே இல்லை. ஏன், அது நமக்கு கூட இல்லை. எந்த பிரச்சனையானாலும் இந்த மாதிரி தயவு செஞ்சு முடிவு எடுத்துடாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க.